இந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெறக்கூடாது, அதனால நமக்கு பாதிப்பு பின்னாடி ஏற்படலாம், அந்த எண்ணத்தோட கூட இவங்க கட்சிக்குள்ளரே ஒரு சில ஆதரவாளர்களை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. களம் என்பது மட்டும்தான் வேறு வேற இருக்க தவிர அவர்களுடைய செயல்பாடு ரெண்டும் ஒத்து போற மாதிரி இணக்கமான இதுல அவங்க ரெண்டு திமுக அண்ணா திமுகவும் இங்க இணக்கமான ஒரு செயல்பாட்டில் தான் இருந்துதான் அவங்க இயங்குறாங்க. அவங்க கட்சி தான் வேறு வேற இருக்கு, திமுக வேறு அண்ணா திமுக வேற மக்கள் கிட்ட காட்டிக்கிறாங்களே தவிர ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான செயல்பாட்டோட தான் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மீடியா களத்துல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பேட்டி கொடுத்தா அடுத்த செகண்ட் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீ பப்ளிசிட்டி பண்ணி அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட எந்த செயலையும் கேபி முனுசாமி செய்யலன்றது தான் குற்றச்சாட்டு. சரி, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரா அது இது ஏதாவது செஞ்சிருக்காரான்னு கேட்டா இது வரைக்கும் எதுவும் செய்யல. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு கலவரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் பொறுப்பேற்கிறோம். ஏன்னா நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம், அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு, அந்த ஊர் மக்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கோயில் நிலங்கள் வழிபாட்டு உரிமை மறுக்க போது அப்போ கோயில் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டா அந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானாகவே முடிவுக்கு வந்துடும். அதை மாவட்ட நிர்வாகம் யாரும் அதை செய்யறதுக்கு தயாரல்ல. இந்த ரெண்டு கோரிக்கையை மையப்படுத்தி நடத்தின இந்த போராட்டத்தின் விளைவாக தான் எங்கள் கட்சிக்காரங்களவே தூண்டி விட்டு இந்த பிரச்சனைக்கு எதிராக அது நீக்குது. கூட்டணி அறிவிக்கிற போராட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ கூட இந்த எஸ்ஐஆர் பற்றி கடந்த 11ஆம் போராட்டம் எல்லா மாவட்டம் இல்லை இந்த கூட்டணியில் இருக்க எல்லா கட்சி சேர்ந்து தான் நடத்துறாங்க. அப்போ எல்லாரும் கலந்து பேசி தானே அது ஒரு முடிவு பண்ணி. அவரெல்லாம் அது மாதிரி யாரும் இங்கே கலந்தெல்லாம் பேசல தோழர். அவங்க ஒரு தலைமை தேதி அறிவிச்சாச்சு திமுகவில் இருந்து. அதன் அடிப்படையில் அவங்க ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் இருக்குது, இதில் நீங்கள் பங்கெடுக்கணும்னு சொல்லி கிழக்கு மாவட்ட செயலாளர் தான் அழைப்பு கொடுத்தாரு. மேற்கு மாவட்டத்திலிருந்து யாருக்கும் எந்த அழைப்பும் அவர் இது வரைக்கும் எனக்கு பேசினதே கிடையாது. தேர்தலில் எம்பி தேர்தலில் ஒரே ஒரு நாள் 2 நாள் நான் அவர் சந்திச்சிருப்பேன் தவிர அவர் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தையை அவர் பொருட்டாவே எடுத்துக்கல. அப்படி எடுக்காதனால தான் மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு செல்வமும் அவர் மாநகர மாவட்ட செயலர் ராமச்சந்திரனும் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சாலைமறியிலெல்லாம் வைப்ரகாஷ்க்கு எதிராக பண்ணாங்கங்க. அது தலைமையும் கூப்பிட்டு கூட்டணியில் இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் செய்யாதீங்க, தேர்தல் நடக்கிற சமயத்தில் அது வேண்டான்னு புறக்கணி வெளியே அதெல்லாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி தலைவர் முடிச்சு விட்டார். இப்போ அவங்க ஒட்டுமொத்தமாக தலித்து மக்களுக்கு எதிரான மனநிலையில் தான் வைப்ரகாசனுடைய செயல்பாடுகள் இருக்குது. இப்போ வேப்பனப்பள்ளி இப்போ ஏற்கனவே தமிழ்நாடு முதல்வர் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் 3 தொகுதியும் ஜெயிக்கலன்னு சொன்னால் பதவி மாதிரி எச்சரிக்கை எல்லாம் சொல்லி வேப்பனப்பள்ளி ஒசூர் 3 தொகுதியில் திமுக வெற்றி அடையணும் நடவடிக்கை கடுமையாக இருக்குன்றதை எச்சரிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் இந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெறக்கூடாது, அதனால் நமக்கு பாதிப்பு பின்னாடி ஏற்படலாம், அந்த எண்ணத்தோட கூட இவங்க கட்சிக்குள்ளரே ஒரு சில ஆதரவாளர்களை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. கட்சியினுடைய அடுத்த கீழே இருக்கிற நபர்களை அவங்க கைக்குள்ள வச்சுக்கின்னு கட்சிக்கு எதிரான நிலையிலே அவங்க தள்ளப்படுறதுக்கான சூழலை உருவாக்கி அதன் மூலமாக ஆதாயம் அடைகிறதுக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதில் இன்னொரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க, இதில் திமுகவை சேர்ந்த வைப்ரகாசும் இந்த மாதிரி எதிர் நடவடிக்கை இருக்காரு, அதிமுகவை சேர்ந்த கேபி முனுசாமி அவரு எங்கள் செயல்பாடுகளுக்கு எதிராக குறிப்பாக தலித் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரான செயல்பாடில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க திமுக அதிமுக நேர் எதிர் நிலையில் இருக்காங்க. இப்போ இந்த விஷயங்களில் பார்த்தா நீங்கள் எடுக்கிற இந்த பொது பிரச்சனையில் உங்களுக்கு எதிராக வராங்கன்னு போது இது அவங்க இணைஞ்சி செயல்படுறாங்களா தனித்து அவங்க தளத்தில் இருந்து பண்ணுறாங்க? இல்லை, களம் என்பது மட்டும்தான் வேறு வேற இருக்க தவிர அவர்களுடைய செயல்பாடு ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி ஒரு இணக்கமான இதில் அவங்க ரெண்டு திமுக அண்ணா திமுகவும் இங்கே இணக்கமான ஒரு செயல்பாட்டில் தான் இருந்து தான் அவங்க இயங்குறாங்க. அவங்க கட்சி தான் வேறு வேற இருக்குது, திமுக வேறு அண்ணா திமுக வேற மக்கள்கிட்ட காட்டிக்கிறாங்களே தவிர ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான செயல்பாட்டோட தான் அங்கே இருக்கிறாங்க. அப்படி தான் அவங்க தேர்தலையும் வெற்றி பெறாங்க. நம்ம யாருக்கு எதிராக செயல்படணும் ஒரு அஜெண்டாவோட இருக்காங்க. அவங்க இருக்கிறாங்க. அது அவங்க சாதிய மனப்பான்மையோடு நடந்துக்கிறதுக்கான வேலையை இந்த மக்களுடைய ஓட்டு வங்கியை எப்படி பெறணும்.
இப்போ வந்து விடுதலை சிறுத்தை நான் வந்து மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டுறோம் போது அப்போ அது வந்து திமுகவும் அதிமுகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குது. எப்படி வந்து இவ்வளோ பெரிய வந்து காசு இல்லாமல் வந்து இந்த மக்கள் வந்து அணிதிரள முடியுது, ஏன் அப்போ வரான்? அப்போ அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அவனுக்கு வந்து தேவை இருக்குது, அவனுக்கு வந்து வாழ்கிறதுக்கு 2 சென்ட் இடம் தேவைப்படுது, இறந்து போனால் 3 காரு இடம் தேவைப்படுது, அதுக்கு பாடி எடுத்துகிட்டு போகணுன்னா வந்து பாதை தேவைப்படுது. நான் போன மாதத்தில் கூட இப்போ ஒரு டிவியில் வந்து செய்தி வந்தது. நம்ம சோழகிரி பக்கத்தில் பீலாளம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு தலித்து வந்து ஒரு 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 லேடி இறந்துடுறாங்க. அவங்களுடைய பாடியை வந்து ஆற்றுல வந்து தண்ணியிலே வந்து எடுத்துகிட்டு போன அவ்வளோ நிலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் வந்து திமுகவில் ஒய் பிரகாஷ் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கார். இன்னொரு பக்கம் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேபி முனுசாமிக்கிறாரு. அவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். இன்னைக்கு மீடியா களத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேட்டி கொடுத்தா அடுத்த செகண்ட் வந்து லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீ வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட எந்த செயலையும் வந்து கேபி முனுசாமி செய்யலைன்றது தான் குற்றச்சாட்டு. சரி, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய வந்து மாவட்ட செயலாளராக இது ஏதாவது செஞ்சிருக்காரான்னு கேட்டால் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. அப்போ நம்ம 2 பேரையுமே நம்ம இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த சமூக இறுக்கத்தை உடைக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. நம்ம சமூக நீதி கோட்பாடோடு தான் இந்த களத்துக்கு நான் பயணம் பண்ணுறேன். என்னுடைய பயணம் தலைவர் எழுச்சி தமிழர் நான் வாழ்நாள் பாக்கியமாக கருதக்கூடிய செயலா நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அவர் வாழக்கூடிய காலத்தில் நான் மாவட்ட செயலாளராக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன். ஏன்னா நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை நான் பார்த்ததில்லை, தந்தை பெரியாரை நான் பார்த்ததில்லை. இது போன்ற அறிவு சார்ந்த ஒரு தலைவர் பின்னாடி நான் அணிவகுத்து நிற்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். நாளைக்கு எனக்கு பதவி என்பது இல்லாமல் போனாலும் தலைவர் எழுச்சி தமிழர் பின்னாடி தான் இருப்பேன். இந்த மக்கள் பணி வந்து இந்த சமூக நீதி ஆதிக்க சமூகத்துக்கு எதிரான மனப்பான்மையை உடைப்பதற்கான எல்லா களத்தில் நின்று நான் என்னுடைய போராட்டம் தொடரும். இப்போ இந்த காணொலியில் இன்னொரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வச்சுருக்காங்க. தமிழர் ஒரு மண்டல செயலாளர் தமிழர் வந்து நீக்கினதாகவும் உங்கள் லெட்டர் பேடில் அறிக்கை விட்டதாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளே அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதித்ததாகவும் அந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயகத்தை மதிக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. ஒருத்தரை வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடைப்படுற மாதிரி அப்படி ஒரு செய்தியை பரப்பிட்டுருக்காங்களே, அது என்ன தோழர் நடந்ததுன்னா, செம்பட்டி சிவா வந்து கட்சிக்கு எதிரான மனநிலையிலையும் மாவட்ட செயலாளருக்கு எதிரான மனநிலையிலையும் வந்து செயல்படுறாப்புல. செம்பட்டி சிவா வெல்லும் ஜனநாயக மாநாட்டு நிகழ்வில் வந்து மாவட்ட செயலாளர் புறக்கணிச்சியே வந்து தொகுதி கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் தமிழ் நண்பரும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் செம்பட்டி சிவா என்ற நபர் இருக்கிறார். அவர் வந்து இங்கே கலந்துக்காம மேற்கு மாவட்டங்களில் போய் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறார். அவர் மேலே நான் வந்து ஒழுங்கு நடவடிக்கை என்ற பேரில் அவரை வந்து இடைநீக்கம் 3 மாத காலத்துக்கு இடைநீக்கம் சொல்லி அறிவிக்கிறேன். அறிவித்த உடனே ஒரு 1 ஹவரில் வந்து செம்பட்டி சிவா மேலே நான் வந்து இடைநீக்கம் நடவடிக்கை வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன். அந்த நடவடிக்கைக்கு பதிலாக வந்து தமிழ் நண்பர் மண்டல செயலாளர் வந்து இல்லை வந்து நீங்கள் நான் அறிவித்ததை வந்து ஏற்கப்பட மாட்டாது, உடனடியே நான் ரீஓப்பன் பண்ணுறேன்னு அவர் ஒரு லெட்டரை வந்து வெளியிடுறார். அந்த ஜனநாயகபூர்வமான ஒரு தலைவருக்கு அடுத்தது மாநில துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், அடுத்தது மாவட்ட செயலாளர் தான் அதிகாரப்பூர்வமான அதிகாரமுள்ள ஒரு பதவி. அப்போது எங்கள் நிர்வாகத்துக்குள்ளே நீ தலையிடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நான் ஏதாவது ஒரு நான் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாவோ இல்லை நான் தவறு செய்திருந்தாவோ அந்த தவறை வந்து காட்ட வேண்டிய பொறுப்பு தலைவர்கிட்ட இருக்குது. நீங்கள் தலைவர்கிட்ட காட்டாமல் நீயா வந்து அதை ரீஓப்பன் பண்ணுறது சரியாக இருக்காது. அதனால் அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து நுழையிறது சரியில்லை. இங்கே உன்னால தான் இந்த குழப்பத்துக்கான காரணம். மண்டல செயலாளர்கிட்டே நான் வந்து இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒன்றா சேர்த்துங்க. இந்த அமைப்பை வந்து ஒரு பெரிய சக்தி உள்ள ஒரு அமைப்பு. இந்த மக்களை அணிதிரட்டுறதுக்கு தான் ஆள் தான் தேவைப்படுது.
நீ போய் யாரையும் ஒன்று தட்டி எழுப்பி கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்டால் அவன் பின்னாடி எழுந்து வரத்துக்கு தயாராக இருக்கிறான். நீங்கள் வந்து பிளவுபடுத்தி இந்த அரசியலை கொண்டு போகாதீங்க. இந்த 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 மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அவர்கிட்ட வந்து பதிவு பண்ணோம். அதுக்கு நேர்முரணான விஷயங்கள் வந்து இந்த மாவட்டம் முழுக்கவே எனக்கு மட்டும் இது செய்யலது. இந்த மாவட்டத்தில் 4 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. 4 மாவட்ட செயலாளருக்குமே தமிழ் நண்பர் வந்து இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு வந்து நடந்தது. இன்னொரு குற்றச்சாட்டு அந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க, பட்டா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது பற்றி என்ன சொல்லுங்க? இப்போ இயல்பாகவே பொதுத்தளங்களில் மக்கள் பிரச்சனையில் ஈடுபடுறவங்க மேலே இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறது இயல்பான ஒன்றா போச்சு. அது கொஞ்சம் வேகமாக செய்கிற மேலே இது இன்னும் கூட கூடுதலாகவே சொல்லுவாங்க. இதில் என்ன நடந்தது? இதில் ஏன் அந்த குறிப்பிட்ட வலைவலி ஏன் உங்கள் மேலே குறி வச்சு ஏன் அது பண்ணுறாங்க? இல்லை, இப்போ அதுதான் இப்போது நீங்கள் வந்து இப்போது பூவத்தியில் நடந்த வன்னியர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய என் மீது ஒட்டையனூரில் வந்து அந்த 45 ஏக்கர் நிலத்தினுடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 90 கோடி ரூபா இன்னைக்கு மதிப்பீடுது. அப்போது இதில் வந்து ஒய்பிரகாஷ் போன்ற நபர்கள் மற்றும் அந்த லேண்டை விற்ற நபர்கள், அவர் வாங்கிய நபர்கள் எல்லாம் அதில் ஒன்று சொன்னீங்க, அந்த 22 குடும்பங்கள் தலித் குடும்பங்கள், அதில் வீடு 27 குடும்பம் இருக்கிறாங்கன்றீங்க. அது விற்ற பிறகு இன்னும் அந்த அந்த இடத்துல தான் இருக்கு. அது எல்லாம் மாடி வீடுகளாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன வீடாக வந்து ஏதோ குடிசை மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாம் மாடி வீடு. எல்லாம் ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அவங்க அங்கே தான் குடியிருக்கிறாங்க. அவங்க அனுபவத்தில் தான் இருக்குது. ஒரு சுடுகாடே வந்து இல்லாமல் பண்ணிட்டாங்க. இந்த 4/2 ஒரு சுடுகாடு இருக்குது. ரோடு, மெயின் ரோடு ஒட்டி ஒரு சுடுகாடு இருக்குது. அது சுடுகாடே காணாமல் போயிடுச்சு. இப்போ நான் வந்து போய் தான் அதுக்கப்புறம் இப்போ சுடுகாடு ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. அது குறும்பர்ஸ் கம்யூனிட்டியும் தலித் கம்யூனிட்டியும் ஆளுக்கு பாதியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. 1/2 ஏக்கர் நிலத்தை வந்து பிரித்து சுடுகாட்டு பயன்பாட்டுக்கு ஒரே இடத்துல அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம போனதனுடைய நோக்கம் அங்கே சாதி கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக போகல. மக்களுடைய பிரச்சனை 2 சமூகத்துக்குமான இப்போ வந்து 2 சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே குறும்பார்ஸ் கம்யூனிட்டியும் பாதிக்கப்பட்டிருக்கு, தலித் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலங்களை நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். 2 சென்ட் இடத்துக்கு போராடக்கூடிய இந்த மக்களுக்கு கொடுக்காம ஒரு தனிநபருக்கு 45 ஏக்கர் நிலங்கள் எப்படி நீங்கள் வந்து பட்டா போட்டு கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்குது. அப்போது நில உச்சவரம்பு சட்டம்னு ஒன்று வந்து இருக்குது. அப்போ அந்த நில உச்சவரம்பு சட்டம் என்ன செஞ்சிட்ருக்கு? ஒரு தனிநபருக்கு எப்படி 45 ஏக்கர் கொடுக்க முடியும்? அந்த கேள்வியை முன் வச்சு பேசும்போது தான் இவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு வேறு வழி இல்லாத காரணத்தினால இப்படி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை என் மேலே வந்து போடுறாங்க. நான் உங்களுக்கு வந்து எந்தெந்த கிராமங்களில் நாங்கள் பட்டம் வாங்கி கொடுத்துருக்குறோன்றது வரைக்கும் நான் பர்டிகுலர்ஸாக இந்த வீடியோ பதிவிலே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கிராம மக்கள்கிட்டே நேரடியாக நீங்கள் போய் கேட்கலாம். மாதேஷ் வந்து ஒரு டீ குடிச்சிருந்தா கூட அதுக்கான பதிலை நம்ம சொல்ல தயாராக இருக்கிறோம். அவங்க செய்கிற தவிர என் மேலே திசை திருப்புறதுக்காக பொதுத்தலங்களில் இந்த மாதிரியான பதிவுகளை பதிவிடுறாங்க. அது கண்டனத்துக்குரிய விஷயம். இது தொடர்பாக அடுத்த கட்ட உங்கள் நடவடிக்கைகள் என்ன செய்கிறதா இருக்கிறீங்க? இல்லை, நான் இது சம்மந்தமாக தலைவர் நாலேஜுக்கு கொண்டு போயிருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளரும் வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறதா சொன்னார். அது அடுத்த தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறது தான் தயாராக இருக்கிறோம். அதுதான் ஜனநாயகபூர்வமான அமைப்பாகவும் நம்ம கருதுகிறோம். பூவத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் மக்களுக்கு ஏற்படுகிற அநீதியை வந்து கண்டனத்தோடு வந்து பதிவு செய்கிறேன். அங்கே வன்னியர்களுக்கு எதிராக பறையர்களை வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஈக்கி அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை 38 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை வந்து கண்டித்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அங்கு இருக்கிற நூற்றுக்கணக்கான ஏக்கர் கோயில் மானிய நிலங்களை இந்து சமய அறநிலைத்துறை அந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி அரசுடைமையாக்க வேண்டும் என்பது கோரிக்கையோடு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். இப்போ இந்த 100க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் இருக்குது கோயில் மானிய நிலம். இப்போ அது யார் ஆக்கிரமிப்பாளர்கிட்ட இருக்குங்களா இல்லை இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்களா? இல்லை, அது எல்லாமே ஆக்கிரமிப்பாளர்கிட்ட தான். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தலித்துகள்கிட்ட ஒரு 7 ஏக்கர் லேண்ட் இருக்குது. வன்னியர்கிட்ட ஒரு 6 வீடு இருக்குது. ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் வந்து லேண்ட் அவங்ககிட்ட இருக்கும். மீதி எல்லாமே வெள்ளாள கவுண்டர் சமூகத்துக்கிட்ட அந்த நிலங்கள் இருக்குது. அப்போது என்ன, அங்கே ஓட்டு அரசியலாக அவங்க அதை வந்து மாற்றுறாங்க.
அங்கே வந்து வன்னியர்களுக்கும் பறையருக்குமான பிரச்சனையை மாற்றிட்டோன்னு சொன்னால் இவங்க அது இந்த லேண்டிலேருந்து தப்பிச்சுக்கலான்றதுக்காக வந்து பறையர்களை முன்னாடி நிறுத்தி அங்கே வன்னியர்கள் வந்து போய் போராட்டம் நடத்துகிறதா அந்த லேண்டுக்குள்ளே போகும்போது வந்து அந்த ஒரு கோயிலை இடிச்சுதா சொல்லி அவர்கள் மீது தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையத்தில் போய் ஒரு புகார் மனு கொடுத்து அந்த புகார் மனுவில் வந்து 38 பேர் மேலே வந்து இப்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா அவங்க வழிபாட்டு உரிமையை தான் கேட்குறாங்க. அவங்க அந்த கோயிலில் எங்களுக்கும் உரிமை இருக்குது, நாங்கள் அதை வழிபாட்டு செய்யணும், அந்த வழிபாட்டு உரிமையை எங்களுக்கு மறுக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து நீங்கள் வழிபாடுறதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. காவல்துறையும் அதுக்கு வந்து எதிரான மனநிலையில் இருக்குது, மாவட்ட ஆட்சியரும் எதிரான மனநிலையில் இருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு கலவரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம், அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு, அந்த ஊர் மக்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அவங்க கேட்குற கோரிக்கை எங்களுக்கு வழிபாட்டு உரிமை வேணும்னு கேட்குறாங்க. கோயில் நிலங்கள் வழிபாட்டு உரிமை மறுக்க போது அப்போ கோயில் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டா அந்த பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தானாகவே வந்து முடிவுக்கு வந்துடும். அதை மாவட்ட நிர்வாகம் யாரும் அதை செய்யறதுக்கு தயாரல்ல. இந்த 2 கோரிக்கையை மையப்படுத்தி நடத்தின இந்த போராட்டத்தின் விளைவாக தான் எங்கள் கட்சிக்காரங்களவே தூண்டி விட்டு இந்த பிரச்சனைக்கு எதிராக அது நிற்கிது. திரு மாதேஷ் அவர்கள் இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அடுத்து உங்கள் வேலை திட்டம் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? நாங்கள் வந்து அன்னைக்கு 12ஆம் தேதி அரெஸ்டாக இருக்கும்போது தாசில்தார் உள்ளிட்ட நபர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி வந்து தலைமையில் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை 1 மாத காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் விசாரணை அறிக்கை செய்து அதை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்குவதாகவும் சொல்லி வாக்குறுதிகள் வழங்கினார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் கூட இப்போ நேர்காணலுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அங்கே பூவத்தியை சேர்ந்த வன்னியர் மக்கள் வந்து ஊர் தலைவர்கள் எல்லாம் வந்து என்னை சந்தித்து பேசிட்டு போனாங்க. அந்த இந்து அறநிலைத்துறை அந்த நிலங்களை உடனடியாக கைப்பற்றலைன்னு சொன்னால் வன்னியர் மக்களோடு தலித் மக்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த நிலங்களை மீட்பதற்கு நிலமீட்பு போராட்டம் நடத்துவதுன்னு தீர்மானிச்சிருக்கிறோம். கூடிய விரைவிலே நிலமீட்பு போராட்டம் நடத்தப்படும். 2 இடங்களுமே நிலத்தை வந்து அரசு மீட்கலன்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் மக்களோட வந்து களத்தில் நின்று விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நிலத்தை மீட்போம். இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த 12ஆம் தேதி போராட்டம் அதை ஒட்டி தொடர் நடவடிக்கைகள் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது தொடர்பாக உங்களுக்கு அச்சுறுத்தல், தொலைபேசி மிரட்டல்லாம் வரதா ஒரு செய்தி சொல்லுங்கள். அது எங்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் பேர், மண்டல துணை செயலாளர் பேரை சொல்லி எனக்கு வந்து ஒரு 3 நபர்கள் வந்து ஃபோன் செய்து எங்கள் கிருஷ்ணகிரியினுடைய திருமா வந்து நீங்கள் வந்து ஒருமையில் பேசினதா சொல்லி என்னை வந்து கொலை மிரட்டல் வச்சு மிரட்டினாங்க தோழர். அது சம்மந்தமாக காவல்துறையில் சொல்லியிருக்கிறோம், அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி செங்கல மலையொலிக்கு நேர்காணல் கொடுத்த உங்கள் பிரச்சனைகளை ஆழமாக எடுத்து சொல்லிய திரு மாதேஷ் அவர்களுக்கு நன்றிகள். நன்றி தோழர்.